ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். தனது ஆசிரமத்திற்கு புறப்பட்ட முனிவர் குந்தி தேவியை அழைத்து, குழந்தாய், என்னுடைய இறை வழிபாட்டிற்கு நீ மனம் கோணாமல் மிகவும் சிறப்பாக உதவி செய்தாய். அதற்கு பரிசாக இந்த 3 பரல்களையும் தருகின்றேன் என்று கூறி 3 பரல்களையும் கொடுத்து அதை பயன்படுத்துவதற்குரிய மந்திரங்களையும் சொல்லி கொடுத்தார். வேளை வரும்போது இதில் ஒன்றை எடுத்து நீ ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைத்து குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்தால் அந்த தெய்வம் உனக்கு பிரத்யட்சமாகும் என்று கூறி 3 பரல்களை கொடுத்தார். அதாவது குந்தி தேவி இந்த முனிவருக்கு செய்த பணிவிடையால் மனமகிழ்ந்து போன முனிவர் அவளுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் தன்னுடைய தவ வலிமையால் குந்தி தேவியின் எதிர்கால வாழ்க்கையை பார்த்தார். அதிலே அவளுக்கு குழந்தை செல்வம் இருக்க விதியில்லை என்பதை அறிந்து மனம் வருந்தியவராய் தனக்கு தொண்டு செய்த இச்சிறுமியின் வாழ்க்கை பிற்காலத்தில் சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்று கருதியவராய் அவளிடத்தில் இதை நேரடியாக சொல்லாமல் இந்த 3 பரல்களையும் குறிப்பிட்ட வேளை வரும்போது மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி கொடுத்தார். அதாவது பரல் என்பது நினைத்த தெய்வத்தை அழைப்பதற்குரிய குளிகை பொருளாகும். முனிவர் கொடுத்த பரல்களை சிறுமியாகிய குந்தி தேவி வாங்கி பத்திரமாக வைத்திருந்தாள். சில நாட்கள் சென்ற பின்பு முனிவர் கொடுத்த குளிகையின் ஞாபகம் வந்தவளாய் அதிலே ஒன்றை எடுத்து பார்த்தாள். ஒருவேளை இது தின்பண்டமாக இருக்குமோ என்று கருதியவளாய் அதிலே ஒன்றை எடுத்து தன்னுடைய வாயிலே போட்டு கன்னத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு சூரிய தேவனை நினைத்து முதல் மந்திரத்தை உச்சரித்தாள் குந்தி தேவி. அப்போது சூரிய பகவான் காட்சி கொடுத்து, தேவி, குளிகையின் வழியாக நீ உச்சரித்த மந்திரத்தின் பலனால் எனது அம்சமாக ஒரு ஆண் குழந்தை உனக்கு அருள் புரிகின்றேன் என்றார். பதறிப்போன குந்தி தேவி, ஐயையோ சுவாமி, நான் விளையாட்டாகத்தான் இந்த செயலை செய்தேன். மேலும் நான் பக்குவபிராயம் அடையவில்லை, திருமணமும் ஆகவில்லை. இந்நிலையில் எனக்கு குழந்தை வேண்டாம் சுவாமி. இப்போதே நான் கூறிய மந்திரத்தையும் அந்த குளிகையையும் திரும்ப பெற்று விடுகிறேன் என்று கெஞ்சினாள் குந்தி தேவி. நீ தெரிந்து சொன்னாலும் சரி, தெரியாமல் சொன்னாலும் சரி, உச்சரித்த மந்திரத்திற்கான பலனை கொடுப்பதுதான் தேவர்களாகி எங்களது கடமை என்றார் சூரிய பகவான். அப்பொழுது குந்தி தேவியின் கன்னத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நடந்ததையெல்லாம் பக்கத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்த குந்தியின் தோழி சொல்வாள், அம்மா, இந்த விஷயங்களெல்லாம் தங்களது தந்தையாருக்கு தெரிந்தால் மிகவும் விபரீதமான பிரச்சனையாகிவிடும். என்ன செய்ய போகிறீர்கள் என்றாள். அப்பொழுது குந்தி தேவியானவள் ஒரு மர பெட்டகத்தை எடுத்து வந்து அதற்குள்ளே குழந்தையையும் வைத்து தனது பட்டாடையையும் வைத்து பலவிதமான நவ மணிகளையும் அதற்குள்ளே வைத்து பெட்டகத்தை மூடி ஆற்றிலே விட்டுவிட்டாள். குந்தியின் கன்னம் வழியாக பிறந்த குழந்தை ஆதலினால் அக்குழந்தைக்கு கண்ணன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. இந்த பெயர்தான் பின்காலங்களில் மருவி கர்ணன் என்று வழங்கப்படலாயிற்று. பாரத போரின் 18வது நாளாகி அன்றைய தினத்தை நினைத்து இன்றோடு இந்த பாரத போர் முடிவுறப் போகின்றது. பாஞ்சாலி தனது கூந்தலை முடிந்து கொள்ளப் போகின்றாள். எனக்கும் பாண்டவர்களுக்கும் இளைப்பாறுதல் ஏற்பட போகின்றது என்று எண்ணியவராய் பீமனுக்கு போர்க்கோலமிட்டு அவனை போர்க்களம் அழைத்து வந்தார் திருமால். மதம் பிடித்த யானை வெகுண்டெழுந்தது போல துரியோதனனும் போர்க்களம் வந்தான். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.